சோயா பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் சோயா எடுத்து ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வத்தல் மிளகாய், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து ஊற வச்சு வச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 3 முந்திரி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சாஜீரா, 10 நல்ல மிளகு சேர்த்து வறுத்துக்கிடலாம். வறுத்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ 3 கப்பு பாசுமதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் நெய், ஒரு 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில், ஒரு ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மல்லித்தழை, புதினா போட்டு நல்லா வதக்கிடலாம். கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, சோயா, மல்லித்தழை, புதினா, அப்புறம் 1க்கு 1.5 தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சேன்னா அட்டகாசமான சோயா பிரியாணி ரெடி.